நிறைய பேர் வெறும் லேர்ன் பண்ணிட்டு மட்டும் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று எப்படி ஸோ பேசிக்காக உங்களோட ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு அஜைல் ப்ராஜெக்டில் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது நிறையா கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்கணும்னு வச்சுருந்தோம். பட் ஸோ நான் இந்த பாட்காஸ்ட்டை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்காஸ்ட்டை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுவல் டெஸ்ட் ஆகட்டும், ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஆகட்டும், இல்லை ஏஐ ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே மேனுவல் கொஸ்டின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒரு இன்டர்வியூவில் மேனுவல் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சாதான் நீங்கள் ப்ராப்பராக அந்த ஒர்க் ஃப்ளோவை கற்றுருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடிலேருந்து ஐடி பேக்ரவுண்ட் போவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது மோஸ்ட்டாக இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து பார்த்தா சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அந்த சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் உண்மையாலுமே அந்த ப்ராசஸை ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் லீஃப்லேயே எடுத்துக்கலாம். நம்ம என்னதான் நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும், இல்லை மேனுவல் டெஸ்டிங் படிச்சுட்டு அப்புறம் ஆட்டோமேஷன் போனாலுமே நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் இங்கே ஒர்க் பண்ண வைக்கிறதுனால அந்த ப்ராசஸோட ஃப்ளோ வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஸோ மற்ற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே இந்த சினாரியோ பேஸ்டான மேனுவல் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னதான் ஏஐ வந்தாலும் மேனுவல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி, ஒரு ஒர்க் ப்ராசஸ் மாதிரி. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சார் இருக்காரு. அவரு டெஸ்ட் லீஃப்ல ரொம்ப வருஷமா ஜேர்னி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்றதை விட அவரே வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டாரு. சொல்லுங்க சார். ஹாய் எவ்ரிவன். நான் வந்து இண்டஸ்ட்ரியில் 20+ இயர்ஸாக இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் மை கரியர் வந்து டெஸ்டிங்கில் தான் இருக்குது. டெஸ்டிங், மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன். ஸ்க்ரம் மாஸ்டராகவும் பண்ணியிருக்கேன், சர்டிஃபைட் ஸ்க்ரம் மாஸ்டர், நிறையா ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் இண்டஸ்ட்ரியில். டெஸ்ட் லைஃப்பில் என்னோட ஜேர்னி வந்து 2019 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். வேரியஸ் ரோல்ஸ் டெஸ்ட் லைஃப்பில் பண்ணியிருக்கேன். நான் மென்டர், ட்ரைனர், கோச்சு, சீஃப் கோச்சு, இப்போது நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் அட்டெண்டிங் இன்டர்வியூஸில் நாங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுவோம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, வேரியஸ் ஸ்கில் செட்டில் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ப்ரிடாமினெண்ட்டாக நம்ம டெஸ்ட் லைஃப் வந்து டெஸ்டிங் பேக்ரவுண்டில் தான் நம்ம நிறையா பண்ணியிருக்கோன்றதுனால அது ரிலேட்டடாக நிறையா இன்புட்ஸ் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. சூப்பராக இன்றைக்கி இதை யூஸ்ஃபுல்லாக கொண்டு போவோம். ஓகே. ஸோ இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொன்ன மாதிரி மென்டராக ஆரம்பித்து இப்போ வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காரு. குறிப்பாக இன்னொரு விஷயம் வந்து என்னை இன்டர்வியூ எடுத்ததும் வந்து சார் தான். அதனால வந்து அவரை விட இப்போ மேனுவல் வந்து யாரும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அபவுட் மை செல்ஃப் வந்து இன்டர்வியூஸில் வந்து கேட்பாங்க. உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி இல்லை ஓவராலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்ற எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. நீங்களுமே ஆக்சுவலாக அதை தான் கேட்பீங்க. அது முடிச்சக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் விட்டுரும். ஃப்ரேம் ஒர்க்குன்றது டீட்டெயிலாக ஒரு டிஸ்கஷன். ஆனால் உங்கள் ப்ராஜெக்ட் சில இன்டர்வியூஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ பற்றி சொல்லுங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லுங்கன்னுவாங்க. அப்போ வந்து அப்பயே வந்து ரெக்ரூட்டர்ஸ் நீங்களாம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, உண்மையாக தான் ஒர்க் பண்ணியிருக்கான், பொய் சொல்லலை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை வந்து இன்டர்வியூல நம்ம எப்படி சொல்லலாம், அதுவும் இந்த டெஸ்டிங் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க. ஓகே, சூப்பர். ஸோ பேசிக்காக இதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று எப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ல அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் எப்படி இதை ஆன்சர் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டதுக்கும் பதில் சொல்லுவோம். ஸோ பேசிக்காக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். அவங்க என்ன கரண்ட்டாக ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதா ப்ரொஃபைலில் போட்டுருக்காங்களோ அது ரிலேட்டடாக அவங்க பேசணும். அதுலேருந்து அவங்க ரியலாக ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லைன்றதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவங்க ஈகராக இருப்பாங்க. அதை பேசிக்காக இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ்னாவே மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அஜைல் ப்ராசஸில் தான் ரன் ஆகுது. முன்னாடி வாட்டர் ஃபால் மெத்தடாலஜியில் பண்ணிக்கின்றது எல்லாமே இப்போ மோஸ்ட்லி அஜைல் தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அஜைல் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசணும் அப்படின்றதான் எக்ஸ்பெக்டேஷன். நிறைய பேர் வெறும் லேர்ன் பண்ணிட்டு மட்டும் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளில் படித்ததை அப்படியே சொல்லுவாங்க. நிறைய ஃபீட்பேக்ஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன ரொம்ப கூகுள் பண்ண மாதிரி இல்லை சாட் ஜிபிடி ஓரியன்ட் ஆன்சர்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக்ஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன் நான். ஸோ பேசிக்காக உங்களோட ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு அஜைல் ப்ராஜெக்டில் கியூஏவாக என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க டெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்லன்றது தான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு அஜைல் ப்ராஜெக்டில் ஒரு புதுசாக ஒரு ரிலீஸ்
ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது எப்படி ஆரம்பிப்பாங்க, ஒரு ரிலீஸ் பிளான் பண்ணுவாங்க, ப்ரீஃபாக என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ரிலீஸில் போகணுன்றத டிஸ்கஷன் போகும். அண்ட் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லா ப்ராஜெக்ட் மெம்பர்ஸுமே ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இன்வால்வ் ஆவாங்க அஜைலில். ஸோ எல்லா செரமனிஸ்லையும் அஜைல் மீட்டிங்ஸ்லையும் QA ரெப்ரஸன்டேஷன், QA பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். அது மாதிரி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி தான் பேசணும். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங்காக இருக்கலாம், பேக்லாக் க்ரூமிங் மீட்டிங்காக இருக்கலாம். பேக்லாக் க்ரூமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ, என்ன டவுட்ஸ் இருக்கோ, கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன வேணுமோ எல்லாமே அங்கே அப்ஃப்ரண்ட்டாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டெல்லாம் அங்கே நீங்கள் ஷோகேஸ் பண்ணாகி பார்ட்டிசிபேட்டட் இன் பேக்லாக் க்ரூமிங்கு, ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங்கு. ஸோ அங்கே நீங்கள் QA பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றத பற்றி பேசணும். அப்புறம் ரெகுலராக ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்ப்ரிண்ட் டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங், ஸ்ப்ரிண்ட் மீட்டிங் பண்ணுவீங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிண்ட்ல வந்து ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் டு ஷோகேஸ் என்னெல்லாம் நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணீங்களோ அந்த ஸ்ப்ரிண்ட்ல அதை கிளைண்ட் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஷோகேஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூவில் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு பார்ப்பாங்க. அப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங், அது வந்து ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குரிய ஒரு டூல் இன் அஜைல். ஸோ அதுலலாம் நீங்கள் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த பார்ட்டிசிபேஷனை பற்றிலாம் பேசும். ஸோ இதில் பேசிக்காக QA ரிலேட்டடாக இதை நீங்கள் கொண்டு போகணும். ஸோ ஒரு ஒரு ஸ்ப்ரிண்ட் பிளானிங்க்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன யூசர் ஸ்டோரிஸ் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதுக்குரிய அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணணும். அது பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்ட் பிளான் அஜைலில் வந்து பேசிக்காக ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ரீஃபாக அதுவும் எஃபெக்டிவாக பண்ணணும். ஒரு சிங்கிள் ஸ்லைடில் நீங்கள் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் திங்கை கேப்சர் பண்ணுவீங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும். அப்புறம் டிசைன் ஃபேஸ் வரும், டெஸ்ட் கேசஸ் எழுதுவீங்க. அப்புறம் எக்ஸிக்யூஷன் ஃபேஸ், ஒன்ஸ் உங்களுக்கு பில்டு கொடுத்தோன்னே எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ட்ராக் பண்ணி க்ளோஸர் வரைக்கும் கொண்டு போவீங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ அண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங். ஸோ இதுதான் உங்களோட QAல அஜைல் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறேன். இதை நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்லேருந்து உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி பேசணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் மை செல்ஃப்க்கு அப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஓவரால் ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட் ப்ளஸ் இந்த அஜைல் மெத்தடாலஜி நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். இல்லை எதையும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூரை பற்றி புரிஞ்சுக்கிறத குயிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, இல்லை ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா. சில இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டீட்டெயிலாக பேசணும், ரொம்ப ஹை லெவலாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்கணும்னு வச்சுருந்தோம். பட் இவங்க வந்து ஒரு 2 கொஸ்டினுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வி டிடன்ட் கெட் டைம் டு கம்ப்ளீட் ஆல் த கொஸ்டின்ஸ் வாட் எவர் வி வாண்ட் டு ஆஸ்க்ன்ற மாதிரி ஃபீட்பேக்கும் வந்துச்சு. அப்போது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்லேயே அவங்க ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க, இன்டர்வியூலேயே கொடுப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்வீக் பண்ணிக்கணும். ஸோ அடாப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்டர்வியூவில் வந்து நீங்கள் சம் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க, சரியா, இந்த கொஸ்டின்ஸ் இப்படி சொல்லலாம், டீட்டெயிலாக சொல்லலாம்னு இருப்பீங்க. பட் உங்கள் ப்ரிப்பரேஷன் படி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அங்கே போயிட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும், அவங்களோட ஃபீட்பேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி, அது ரொம்ப முக்கியம். ஒரு 2-3 கொஸ்டின்லேயே அவங்க ஷார்ட்டாக எதிர்பார்க்கலாம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஷார்ட்டாக எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக பேசும்போது இன்டரப்ட் பண்ணுவாங்க, சரியா. நீங்கள் ரொம்ப ஹை லெவலாக சொல்கிறீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹை லெவலாக சொல்கிறீங்க, யூ ஹவ் டு கிவ் ஆல் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருந்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பதட்டமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற அந்த ஃபீட்பேக்ஸை எடுத்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுன்ற ஆர்வத்தில் தான் இருப்பீங்களே தவிர அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பதட்டம் இல்லாமல் காமாக ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பாருங்க, சரியா. டெஃபினட்டாக எல்லா இன்டர்வியூவும் நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல கிளியர் பண்ணுன்றதை விட அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பாருங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ டெஸ்ட் லீட் அண்ட் QAகளுக்கு நீங்க தான் மேக்ஸிமம் இன்டர்வியூஸ் எடுக்கிறீங்க. நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? கொஞ்சமா பேச, இல்லைன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பீங்களா? ஸோ பேசிக்காக நான் ப்ராஜெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்ப்பேன். ஸோ இப்போ நான் QAகளுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா எந்த கிளைண்ட்டுக்கு எடுக்கிறோம், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்ப்பேன். சில இன்டர்வியூஸ்ல வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அது ஏற்ற மாதிரி சொல்றாங்களான்னு கேட்பேன். நான் ரெண்டுமே செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அடாப்ஷன் இருக்கா, அடாப்டபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணேன். அவங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுப்பேன், அதை எடுத்துக்கிறாங்களா, அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்களான்னு பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு ஒரு ப்ராசஸ் பற்றி கேட்குறோம் அப்படின்னா டைம் கொடுப்பேன் அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை ஒரு சின்னதாக அவங்க சொன்ன ஆன்சர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு குயிக்காக ஆன்சர் பண்ணணும்னு பார்ப்பேன். ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே மாதிரி டீட்டெயிலாகவும் போகக்கூடாது, ஷார்ட்டாகவும் சொல்லக்கூடாது.
அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இப்போ அஜைல் ப்ராசஸ் பற்றி QA ரெப்ரசன்டேஷன் QA ப்ராசஸ் இன் அஜைல் ப்ராஜெக்ட் அது டீட்டெயிலாக சொல்லலாம். ஒரு கிரிட்டிக்கல் டிஃபெக்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பேசிக்காக என்ன டிஃபெக்ட் நான் கண்டுபிடிச்சேன் அதனால என்ன இம்பாக்ட் அப்படின்றதோட சொல்லிக்கலாம். அதுக்கு நம்ம 10 நிமிஷம் பேசணும்னா இட் வில் நாட் பி கரெக்ட். ஓகே, இதோட ஃபாலோ அப் கொஸ்டின் ஆக்சுவலா இப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா, மேனுவல்ல வந்து இன்டர்வியூர் வந்து உண்மையாலுமே அவன் வந்து என்ன டிஃபெக்ட் கண்டுபிடிச்சான் சொன்னாலே ஆல்மோஸ்ட் அவன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண மாதிரி தெரிஞ்சிடும். இப்போ ஒரு பக்கை ஃபைண்ட் பண்ணிட்டோம், அந்த பக்குக்கு நான் என்ன மிட்டிகேஷன்ஸ் எடுத்தேன், ரிஸ்க் மிட்டிகேஷன் எடுத்தேன் இருக்குல்ல, அது எப்படி ஆன்சர் பண்ணணும்? ஸோ பேசிக்காக இப்போ இன்டர்வியூஸில் வந்து டிஃபெக்டை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் டிஃபெக்ட்ஸை தான் மோஸ்ட்லி அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ வெரி ரொம்ப ஒரு சிவியாரிட்டி லோவாக இருக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. கிரிட்டிக்கல் டிஃபெக்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சீங்க, கிரிட்டிக்கல் டிஃபெக்ட் இன் த சென்ஸ் ஒரு பிஸ்னஸ் இம்பேக்ட் இருக்கிற மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் வைஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிஸ்னஸ் இம்பேக்ட் இருக்கலாம், கஸ்டமர்ஸ் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ வெறுமா டிஃபெக்டை நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்றதோட இதனால என்ன இம்பேக்ட் கஸ்டமருக்கு இல்லை எண்ட் யூசருக்கு அப்படின்றத அவங்க சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். இப்போ இந்த ரிஸ்க் அண்ட் மிட்டிகேஷன்ஸ் பற்றி பேசும்போது அப்போ கண்டிப்பாக அதுக்கான எஸ்கலேஷன்ஸும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ இன்கேஸ் நம்ம அந்த பக்கை வந்து ஆன் டைம்ல நம்ம முடிச்சு கொடுக்க முடியல, லைவ் புஷ் பண்ணணும் அப்படின்னும் போது இல்லை வேற ஏதாவது விஷயத்துல எஸ்கலேஷன்ஸ் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி எஸ்கலேஷன் நீங்க பர்சனலா ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அதை எப்படி அந்த டைம்ல ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ நான் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் டெஃபினட்டாக இந்த மாதிரி எஸ்கலேஷன்ஸ் பார்த்துருக்கேன் நான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஃபெக்ட் நான் டெஸ்டராக இருக்கும்போது டிஃபெக்டை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட். ஸோ அதை வந்து பேசிக்காக எஸ்கலேஷன் வரும்போது நான் ஹானஸ்டாக அதை ஐ அக்செப்டட் அண்ட் டுக் த ஓனர்ஷிப், அக்கௌண்டபிலிட்டி அதை எடுத்துக்கிட்டேன். நான் என்னால் தான் மிஸ் ஆச்சு அப்படின்றத எடுத்துக்கிட்டு அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தேன். ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்ற ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தேன். அதே போல் அது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன ஆக்ஷன் ஐட்டம்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் நான் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் ஐட்டமாக கொடுத்தேன். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல டெஃபினட்டாக அதை அவங்க வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹானஸ்ட் அண்ட் ஃபியூச்சரில் அது வராத மாதிரி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோன்றது தான் அதில் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா டிஃபெக்ட்டுமே மிஸ் ஆகிறது எல்லாமே QA-னால தான் அப்படின்றது இல்லை. ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு டூ அ ரூட் காஸ் அனாலிசிஸ். ஸோ ரூட் காஸ் அனாலிசிஸ் ஃபைண்ட் பண்ணுறதுல என்ன ரீசன்னால அது மிஸ் ஆச்சுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேசிக்காக அது வந்து ஒரு பில்ட் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூவாக இருக்கலாம், ஒரு டேட்டா இஷ்யூவாக இருக்கலாம். QA மிஸ்ன்றதுனால மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. பட் ரூட் காஸ் அனாலிசிஸில் கண்டிப்பாக அது QA-னால தான் மிஸ் ஆச்சு அப்படின்னா அதை ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்றது ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் ஹானஸ்டாக அக்ரி பண்ணிக்கிட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்றதையும் யூ ஹவ் டு கிவ் இட் டு த மேனேஜ்மெண்ட். ஓகே, திருப்பியும் நம்ம டாபிக் உள்ள வருவோம். இப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூஸ் எடுக்கிறீங்க, டெஸ்டர்ஸ், ஆட்டோமேஷன் டெஸ்டர் எடுக்கிறீங்க, AI அசோசியேட் எடுக்கிறீங்க. இப்போ நான் இந்த 5 மேனுவல் கொஸ்டின்ஸை கம்பல்சரியாக கேட்பேன். ஒரு டாப் 5 மேனுவல் கொஸ்டின்ஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் மேனுவல் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அபவுட் மைசெல்ஃப்க்கு அப்புறம் இந்த டாப் 5 கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன். எனக்கு இதை ஆன்சர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தான் நான் ஆட்டோமேஷன் கொஸ்டின்ஸ்க்கே மூவ் ஆகணும். அந்த டாப் 5 கொஸ்டின்ஸ் என்னென்னு? ஸோ ஒரு QA வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளில் ஸோ பேசிக்காக ஒரு பிளானிங் ஃபேஸ் அப்படின்னு இருக்கு, அப்புறம் வந்து டிசைன் ஃபேஸ் இருக்கு, அப்புறம் எக்ஸிக்யூஷன், அதுக்கு நடுவில் வந்து என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறது, அப்புறம் டேக் இட் டு த க்ளோஷர், சைன் ஆஃப் எல்லாம் இருக்கு. ஸோ இதில் ஒரு ஃபேஸ்லையும் அவங்களோட இம்பார்ட்டன்ஸை நான் செக் பண்ணுவேன், அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை செக் பண்ணுவேன், அவங்க ரியலாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் பிளான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டெஸ்ட் பிளான்ல அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். முக்கியமாக இன்னைக்கு இருக்க ரீசன்ட் டேஸில் நான் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன், டெஸ்ட் அப்ரோச் பற்றி கேட்குறாங்க. ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணீங்க, டெஸ்ட் அப்ரோச், ஹவு வுட் யூ டூ த டெஸ்ட் அப்ரோச். ஆர் அதாவது நம்ம வந்து 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இன் தட் ரிலீஸ், ஹவ் ஆர் யூ கோயிங் டு டூ அண்ட் வென் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்றதுல இந்த ஹவு அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி பண்ண போறீங்க அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி பண்ண போறீங்கன்றத உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கோ உங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கோ நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து இட் வில் கிரியேட் த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் ஆன் யூ ஃபார் த குவாலிட்டி டெலிவரபிள். ஸோ அதை கெயின் பண்ணுறதுக்கு அவங்களோட டெஸ்ட் அப்ரோச் எப்படி அவங்க
எழுதுவாங்க அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணுவேன். பேசிக்காக அவங்க ப்ராஜெக்டை பேசிஸில் நீங்கள் என்ன டெஸ்ட் அப்ரோச் கேப்சர் பண்ணியிருந்தீங்க உங்கள் டெஸ்ட் பிளான்லன்னு கேட்கலாம். இல்லை நான் ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுத்து இதுக்கு டெஸ்ட் அப்ரோச் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கலாம். சரி, இது 2 விதமான கேள்வி நான் கேட்பேன். ஓகே. செகண்ட் கொஸ்டின் வந்து இப்போ டெஸ்ட் டிசைனில் எடுத்துக்கலாம். ஸோ டெஸ்ட் டிசைன் வந்து பேசிக்காக டெஸ்ட் கேஸ் எஃபெக்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எதையும் நம்ம ஜாஸ்தியாகவும் போயிடக்கூடாது, டைம் வேஸ்ட்டும் பண்ணிடக்கூடாது, அதே போல் எஃபெக்டிவாகவும் பண்ணணும். ஸோ அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ், டெஸ்ட் டிசைனில் வந்து டெக்னிக்ஸ் இருக்குது. ஒரு ஒரு சஃபிஷியண்டான டெஸ்ட் கேஸ் எழுதணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்போம். ஸோ எனஃப் டெஸ்ட் கேசஸ் எழுதணும். ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து எனஃபாக டெஸ்ட் கேஸ் எழுதணும். அதுக்கு என்ன டெக்னிக்ஸ் வச்சுருக்கீங்க, என்ன தாட் ப்ராசஸ் வச்சுருக்கீங்கன்றதை கேட்போம். சரியா? அதுக்கப்புறம் ஒரு சினாரியோ கொடுத்து டெஸ்ட் கேஸ் எழுத சொல்லியும் கேட்கலாம். சரியா? பட் முக்கியமாக அவங்களோட தாட் ப்ராசஸை பார்ப்போம். ஒரு நான் நல்ல டெஸ்ட் கேஸ் எழுதணும்னா என்ன ஐடியாஸ்லாம் வச்சுருக்காங்க, என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத நான் கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் வந்து ஒரு அக்ரெசிவான டெட்லைன் இருக்குது. அது நிறைய, இது வெரி காமன் இந்த இண்டஸ்ட்ரி தான். QA பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர்ஸ் வந்து பில்டை வந்து லேட்டாக கொடுக்குறது, நம்ம நினச்ச அளவுக்கு டைம் கிடைக்காது, எஸ்டிமேட்டட் அளவுக்கு டைம் கிடைக்காது டெஸ்டிங்க்கு. இது வெரி காமன். அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்றது வெரி வெரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின் இந்த இண்டஸ்ட்ரி. அதே போல் வெரி காமன் தான். அதை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுவாங்கன்றதுக்கு ஒரு சினாரியோ கொடுப்போம். அதை டைரெக்டாக இந்த மாதிரி அக்ரெசிவ் டெட்லைன் how will you handle அப்படி கேட்க மாட்டோம். அதுக்கு ஒரு சினாரியோ கொடுப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ரிலீஸ் சடனாக ஒரு அட்வாக்கா ஒரு எமர்ஜென்சி டிக்கெட் வருது, அப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ டைம் ரெக்ரெஷனில் தேவைப்படும், உங்களுக்கு இப்போ 2 நாள் தான் கொடுக்குறோன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு சினாரியோ பேஸ்டாக அதை கொண்டு போவோம். அதுக்கு எப்படி அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். மூணாவது வந்து டிஃபெக்ட் ரிலேட்டடாக டெஃபினட்டாக நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும். நம்ம ரைஸ் பண்ணுறத டெவலப்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. சில டைமில் வந்து நம்மளே இன்வாலிட் டிஃபெக்ட் கூட நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். அந்த டிஃபெக்ட் ரிலேட்டடாக டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷனில் டிஃபெக்ட் லீக் ஆயிடுச்சு, அதை எப்படி நீங்கள் அந்த சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை ஒரு டெவலப்பர் வந்து உங்களோட டிஃபெக்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரியா? யூ ஆர் திங்கிங் தட் அஸ் அ வேலிட் டிஃபெக்ட். அப்போ எப்படி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணுவீங்க? வாட் ஆர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் யூ யூஸ் டு ஃபாலோ டு ரிசால்வ் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் யூ அண்ட் த டெவலப்பர்? இந்த மாதிரி டிஃபெக்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்போம். அப்புறம் சைன் ஆஃப் டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்னெல்லாம் எப்படி அனுப்புவீங்க, சைன் ஆஃப்க்கு என்ன ப்ராசஸ் வச்சுருக்கீங்க உங்களோட ப்ராஜெக்டில் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணும்போது we can definitely understand their ரியல் எக்ஸ்போஷர், ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் லீட் QAகளுக்கு இன்டர்வியூ வரீங்க அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவை பார்த்துருங்க. இந்த வீடியோவில் இந்த டாப் 5 இந்த மேனுவல் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்ட்ரக்சர் சொன்னார் இல்லையா? டெஸ்ட் அப்ரோச், டெஸ்ட் டிசைன், எக்ஸிகியூஷன் அந்த கொஸ்டின், டிஃபெக்ட் ரிலேட்டடாக, லாஸ்ட்டாக DSR, இது எல்லாமே நீங்கள் ஒரு கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். அண்ட் இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் இது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பாட்காஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த AI வந்துருச்சு இல்லையா? இப்போ நீங்கள் மேனுவலாக நீங்கள் இனிஷியல் டைமில் சொல்கிறேன், நீங்கள் அந்த டைம்லலாம் எக்ஸலில் தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க டெஸ்ட் கேஸ் எழுதுறது எல்லாமே. அப்படியே படிப்படியாக ஒரு விஷயம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் மேனுவலாக அப்பவே பண்ணிருக்கப்புறம் இப்போ AI வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் கேஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே AI பண்ணுது. இந்த சேஞ்ச் வந்து பர்ஃபெக்டாக அடாப்ட் ஆயிடுச்சு, நம்ம இப்படிதான் போய் ஆகணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்களா? இல்லை இன்னும் அது க்ரோ ஆகணும், இன்னும் AI கண்டிப்பாக ஹாலிஸ்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ AI வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட டெஸ்டிங் இதெல்லாம் எடுத்துக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இன்னைக்கு இருக்க மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நிறைய ஹெல்ப் பண்ணுது. பட் 100% அதில் வந்து உங்களுக்கு இது வராது, சக்ஸஸ் ரேட் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு டெஸ்ட் கேஸ் கேட்குறீங்கன்னா அது கொடுக்கும். சரியா? அது எல்லாம் உங்களுக்கு அது கொடுக்குற எல்லாம் உங்களுக்கு ஃபிட் ஆகுமான்னு இருக்காது, ஹாலுசினேட் பண்ணும், நிறையா கொடுக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரன் த்ரூ பண்ணிங்கன்னா உங்கள் எஃபர்ட் வேஸ்ட் ஆகும். அதே போல் உங்களுக்கு மேனுவல் டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸோ அந்த நாலேஜோ ஸ்கில்லோ இல்லை அப்படின்னா அதோட இதை வேலிடேட் பண்ணுறதே உங்களால் முடியாது. அதனால் மேனுவல் டெஸ்டிங் ஸ்கில் நாலேஜ் வந்து டெஃபினட்டாக வெரி மச் இம்பார்ட்டண்ட். அண்ட் அது வந்து உங்களுக்கு AI வந்தாலுமே அது கண்டிப்பாக தேவை. ஏன்னா அதில் இருக்க ஹாலுசினேஷன், அதில் இருக்க நுவான்சஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள்
100% குவாலிட்டியாக டெலிவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதை வச்சு முடியாது. அப்போ உங்களுக்கு அந்த மேனுவல் டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில் வந்து டெஃபினட்டாக ஒரு குவாலிட்டி ப்ராடக்டை டெலிவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவை. ஆட்டோமேஷன் வந்தபோதும் இதே டாக் இருந்துச்சு. பட் ஸ்டில் இண்டஸ்ட்ரியில் எல்லா ப்ராஜெக்ட்லையுமே மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக மேனுவல் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க. டைரெக்டாக ஆட்டோமேஷன் பண்ணுறது வந்து வெரி ஃபியூ கம்பெனிஸ் வெரி ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் தான். சரி, அதனால கண்டிப்பாக மேனுவல் டெஸ்டிங்க்கு ஒரு இது இருக்கு. இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண எல்லா மேனுவல் சினாரியோஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா babumanikam.com வெப்சைட்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து டெஸ்டரா ஜாப் அப்ளை பண்ணணும் எங்க ஆர்கனைசேஷன் நினைச்சீங்கன்னா அதே babumanikam.com வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல என்ன டாபிக்ஸ் வேணும்னு டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ். பாய் ஃப்ரம் தினேஷ். Bye everyone. Thank you.